தலைமைச் செயலகத்தில் நிதியமைச்சர் மரிய வில்சன் வெள்ளை அறிக்கையை வெளியிடுகிறார். விவரங்களோடு இணைகிறார் தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன். விவரங்கள். தமிழகத்தின் நிதியமைச்சர் மரிய வில்சன் தமிழகத்தின் நிதி நிலைமை தொடர்பான வெள்ளை அறிக்கையை இன்று மாலை 5:30 மணிக்கு வெளியிடப் போவதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. தமிழகத்தில் ஒட்டுமொத்த கஜானாவும் காலியாகி இருக்கிறது என்றும் 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் தொகையில் தமிழ்நாடு சிக்கியிருக்கிறது என்றும் முதலமைச்சர் விஜய் அவர் பதவியேற்ற பின்னர் ஆற்றிய உரையில் தெரிவித்திருந்தார். இதையடுத்து விரைவில் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்றும் முதலமைச்சர் விஜய் அறிவித்தார். அதன்படி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 18ஆம் தேதி தொடங்க உள்ள சூழ்நிலையில் இன்று நிதியமைச்சர் மரிய வில்சன் மாலை 5:30 மணிக்கு தமிழகத்தில் உள்ள 38க்கும் மேற்பட்ட பல்வேறு துறைகளின் நிதி நிலைமை என்ன, அரசின் நிதி இருப்பு எவ்வாறு இருக்கிறது, எந்தெந்த திட்டங்களை செயல்படுத்த முடியும் மற்றும் இதுவரை செயல்படுத்திய திட்டங்களுக்கான செலவினங்கள் கடந்த ஆட்சியில் எவ்வளவு செலவிடப்பட்டிருக்கிறது, எவ்வளவு கடன் வாங்கப்பட்டிருக்கிறது மற்றும் ஒவ்வொரு துறையிலும் உள்ள நிதியின் அளவு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை வெளிப்படுத்தும் வெள்ளை அறிக்கை இன்று வெளியிடப்படுகிறது. இது கடந்த திமுக ஆட்சியில் பல்வேறு துறைகளில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் மற்றும் அதற்கு பயன்படுத்தப்பட்ட நிதியின் அளவு, ஒட்டுமொத்த தமிழகத்தின் வருவாய் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களும் இந்த வெள்ளை அறிக்கையில் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தின் நிதிநிலை தொடர்பான வெள்ளை அறிக்கையானது சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்கு முன் நிதியமைச்சர் மரிய வில்சனால் இன்று மாலை 5:30 மணிக்கு வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக தமிழக வெற்றி கழக அரசின் பல்வேறு வாக்குறுதிகளை, மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் முதல் 6 சிலிண்டர்கள் வரை மற்றும் வேலையில்லாத பட்டதாரி மாணவர்களுக்கு அந்த உதவித்தொகை வழங்கும் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவதில் உள்ள சிக்கல் மற்றும் நிதி நிலைமை, மாநில அரசின் நிதி நிலைமை எவ்வாறு இருக்கிறது என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இந்த நிதிநிலை அறிக்கையில், இந்த வெள்ளை அறிக்கையில் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வெள்ளை அறிக்கையில் இடம்பெற்றுள்ள அம்சங்களுக்கு ஏற்றவாறு தமிழகத்தின் நிதிநிலை அறிக்கையில் ஒவ்வொரு திட்டங்களுக்கும் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும், கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் எந்தெந்த துறைகளுக்கு அதிகமாக செலவிடப்பட்டது, எந்தெந்த துறைகளுக்கு குறைவாக செலவிடப்பட்டது மற்றும் அந்த செலவினங்களில் தேவையற்ற செலவினங்கள் மற்றும் அவசியமான செலவினங்கள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்களும் இந்த வெள்ளை அறிக்கையில் இடம்பெறும். தமிழகத்தின் இன்றைய நிதிநிலை எவ்வாறு இருக்கிறது என்பது குறித்து தமிழக அரசின் வருவாய் விகிதம் எவ்வாறு இருக்கிறது என்பது குறித்தும் இந்த வெள்ளை அறிக்கையில் இடம்பெறும். அந்த விவரங்கள் மூலமாக தெரிய வரும். டாஸ்மாக் கடைகளை மூடுவது மற்றும் தமிழகத்தில் வரி வருவாயை அதிகரிப்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களுக்கான தேவை என்ன என்பதை விளக்கும் வகையில் இன்று மாலை நிதியமைச்சர் மரிய வில்சன் வெளியிடும் நிதிநிலை அறிக்கையில் மற்றும் நிதிநிலை அறிக்கைக்கு முன்னதாக வெளியிடப்படும் இந்த வெள்ளை அறிக்கையில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தின் நிதி நிலைமை தொடர்பான முழுமையான விவரங்களும் இந்த வெள்ளை அறிக்கையில் வெளியிடப்படும். கடந்த திமுக ஆட்சியின் போலும் இதே போல நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அதற்கு முந்தைய 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் ஏற்பட்ட நிதி நிலைமை தொடர்பாகவும் பல்வேறு திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி தொடர்பாகவும் தமிழகத்தின் நிதி நிலைமை குறித்தும் வெள்ளை அறிக்கையை வெளியிட்டார். அதன் தொடர்ச்சியாக இப்போது தமிழக வெற்றி கழகம் அரசு பதவியேற்றுள்ள சூழ்நிலையில் நிதியமைச்சர் மரிய வில்சனும் இன்று தமிழகத்தின் நிதி நிலைமை தொடர்பான வெள்ளை அறிக்கையை வெளியிட இருக்கிறார்.